ஹே ஹாய் வெல்கம் பேக். தாவேக்கா ஆட்சி அமைச்சு 2 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 மாசத்துல திமுக மினிஸ்டர்கள் ஊழல் செஞ்சதெல்லாம் நம்ம தாவேக்கா விஜய் அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு திமுக மினிஸ்டரும் மற்றும் அதிமுக மினிஸ்டர்களும் நினைச்சிருக்காங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா விஜய் அவர்கள் திமுகவே குறிப்பிட்டு அவங்களை நம்ம ஊழல் பண்ணிருக்கலாம் வெளியே கொண்டு வரணுன்றதெல்லாம் எண்ணம் கிடையாது. அதாவது உங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த என்ஓசி ஸ்கூல், அதாவது ஸ்கூலுக்கு என்ஓசி அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. அது 2 வருஷமா பெண்டிங்ல இருந்த டாக்குமெண்ட்ஸ், என்ஓசி லெட்டர்ஸ் எல்லாம் டேபிளுக்கு இப்போதான் வந்திருக்கும். ஏன்னா ஆட்சி மாறதுனால இப்போ கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கிட்ட வந்திருக்கு. அப்போ கையெழுத்து எல்லாமே சுமார் ஒரு 200 என்ஓசி காப்பீஸ் டேபிள் மேல இருந்திருக்கு. அது எல்லாமே சைன் போட்டுட்டு அந்தந்த கல்வி நிறுவனத்துக்கு ஃபோன் போட்டு வாங்க அவங்க என்ஓசி லெட்டர் தயாரா இருக்கு அப்படின்னு கால் பண்ணி சொல்லும் போது அந்த கல்வி எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ஓசி லெட்டர் கொடுத்தா என்ன நம்மளுக்கு கால் வரும், பணம் கொடுங்க, பணம் கொடுத்துட்டோம்னா சைன் போட்டு வைக்குவாங்க, இல்லை பணம் கொடுக்கலாம் பெண்டிங்கில் இருக்கும், இல்லை பணம் கொடுங்கன்னு கால் பண்ணி கேட்குவாங்க. அதாவது இந்த கால் பண்ணி பணம் கொடுத்தாதான் என்ஓசி லெட்டரில் கையெழுத்திட முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு புரோக்கர், தனியாக ஒரு புரோக்கர் வச்சுருக்காங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சரோ இல்லை திமுகவோ அதிமுக இருக்கிற மேலிடத்தில் இருக்கிற பெரிய கைகள் ஸ்ட்ரெயிட்டாக கேட்க மாட்டாங்க. அதுக்கு தான் புரோக்கர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அந்த புரோக்கர் எப்படி அரசாங்கம் டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள அவர் நிறுவனத்துள்ள கை ஆண்டு இருக்காருன்றதுதான் நம்ம இந்த காணொலியை பார்க்குவோம். ஒரு பர்சன், அந்த பர்சன் பேரை நான் குறிப்பிடல, நான் இன்னும் அவங்களது கேஸ் நடந்துட்டு இருக்கு. சுமார் 54 பேங்க் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வரையும் போன வாரம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கல்வி மற்றும் அந்த என்ஓசி லெட்டர் வாங்குறதுக்காகவே, அதாவது என்ஓசி லெட்டர்னா கல்வி 5th-லேருந்து 10th இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, 10th to +2 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ஓசி லெட்டர் வாங்கணும். அது கல்வித்துறை அமைச்சர் தான் கையெழுத்திடணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்துக்கு 25 லட்சத்துலேருந்து 3 கோடி ரூபாய் வரை கரப்ஷன் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியில் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அதிமுக திமுக 2 கட்சியும் மாறி மாறி இதே தான் பாணியில கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாம இது சொல்லி அவனை சொல்லியிருக்காரு. மக்களுக்கு சொல்லிட்டீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தீங்க ஒரு அங்கீகாரத்துக்கு? எவ்வளவு கொடுத்தீங்க சார்? லஞ்சமாவா இல்ல சார், அது நீங்க சொன்னீங்க பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயம் இருக்கும். எல்லா துறையிலுமே இருந்தது தான் அது. அது எங்க கல்வித்துறையில இருந்தது. மினிமம் 1 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் 3-4 லட்சம் ரூபாய் என்ஓசின்ற வாங்கும்போது 25-30 லட்சம் ரூபாய் செலவு இருந்தது. அது நிறைய இருந்தது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரிகளும் போயிட்டு நம்ம காலதாமதம் ஆனது. 2 விஷயம் இருந்தது. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷமா அங்கீகாரம் தொடர்ந்து கொடுக்காமல் அத்தனை கோப்புகளும் தேங்கி கிடந்தது. இதற்கு முன்பு அரசுல தேங்கி கிடந்த அத்தனை கோப்புகளை இந்த 1 மாச காலத்துல அத்தனை ரெனியூவல் செய்து கொடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இதனால எங்களுக்கு வரல, அங்கீகாரம் வராம 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் தேங்கி கிடந்த அத்தனை ஆணைகளையுமே எடுத்து நேற்று 1000 பள்ளிகள் கொண்ட ஆணைகளை கண்டுபிடிச்சதுல இதுவரை 200 கோடி ரூபாய் ஒரே பர்சன் வங்கியிலிருந்து பணங்கள் அதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிற பணத்தை வச்சு சுமார் 54 வங்கி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சும்மா எக்ஸாம்பிள் கணக்கு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையெழுத்துக்கு 25 லட்சத்துல 3 கோடினா தமிழ்நாட்டில் மொத்தம் 8000 கல்வி இருக்கு, 8000 ஸ்கூல்கள் இருக்கு. அந்த 8000 ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் 25 லட்சம் கணக்கு போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி ஒரு கையெழுத்தால ஊழல் பண்ணிருக்காங்க அதிமுக திமுக என்ற 2 கட்சியும்.
பார்க்கவும் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஒரே ஒரு துறையில ஒரே ஒரு கையெழுத்துக்காக இந்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 2000 கோடினா பாராட்டினாரு. அதோட ஒரு அப்ப கோரிக்கை கணக்கு வச்சிருக்காரு. போட்டு நிறைய பாருங்க தலைவர் மக்களே. வந்து நம்மளுக்கு வேலை விவரம் வாய்ப்பு தெரிஞ்சு உருவாக்கக்கூடிய 25 வருஷத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு 2000 கோடினா 5 வருஷத்துக்கு ஒருத்தர் கண்டிப்பா நாங்க எல்லாரும் ரூலிங் தனியா பார்ட்டினா அப்ப என்னுடைய ஒரு 10,000 அமைப்புல கோடி. நாங்க ஒரு அப்ப மீட்டிங் போட்டு இதை பத்தி 10,000 பேசணும். கோடினா செய்யலாம். ஏன்னா இது உங்களுக்கு அப்ப செலவு 15 செய்யாது. வருஷத்துக்கு எந்த எவ்வளவு ஆச்சு அதிகாரம் வந்து நீங்க பாருங்க. செலவு பண்ணாம வந்துருது. அதை அதே வந்து கணக்கு போட்டா சொல்லி 40,000 கோடி அதனால வருது. இங்கேயும் வந்து கோரிக்கையை வச்சிருக்கேன். நீங்க வந்து இதுல அரசு ஊழியர்களும் உடந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் இதுக்கு முக்கியமா காரணம். அவங்க தான் வந்து அஜெண்டா மாதிரி நிழலா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு பிரைவேட் பர்சன் வந்து கவர்மெண்ட் சர்க்கிள்குள்ள வரான்னா அதுக்கு இடம் கொடுக்கறது வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு ஊழியர்கள் தான் இதுக்கு வந்து முக்கியமா காரணம். அவங்களுக்கும் சில கமிஷன்ஸ் போகும். இதுக்கு தான் அரசு வேலைக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த அரசு வேலையிலயும் ஒரு ஊழல் நடந்திருக்கு. அது சும்மா நான் மேலோட்டமா சொல்றோம், கேளுங்க. அது நம்ம அடுத்த வீடியோல பார்க்குவோம். ஒரு துறையில நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு பின்னாடி கவர்மெண்ட்ல இருந்து கால் பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு வாங்கன்னு. அந்த இன்டர்வியூல என்ன நடந்துச்சு கேள்வி கேட்குவாங்க, வேலை கொடுக்கப்படும். அது மட்டும் நடக்கல, சில விஷயத்தை அதுல நிறைய விஷயம் ஊழல் நடந்திருக்கு. நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து கல்வி அந்த பக்கம் வரலாம். ஸோ ஒரு சைனுக்கு 25 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி ஊழல் நடந்திருக்கு. இதுல போன வருஷம் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் பொய்யாமொழி. அதாவது கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி இந்த 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுல டிராமஸ்டிக்கா கிரியேட் பண்ணி, டேய் ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு டிராமஸ்டிக் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்னாங்க பார்த்தீங்களா? செந்தில் பாலாஜி பக்கத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. பொய்யாமொழின்னு பேர் வச்சுக்கிறதோட பொய் மொழி அப்படின்னு பேர் வச்சுக்கினா கரெக்டா இருக்கும் இவங்களுக்குலாம். ஸோ ஒரு துறையில இந்த மாதிரினா இன்னும் பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்புக்கு வரலாம். இப்போ ரேஷன் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், அரிசி வகைகள், சோப்பு, இன்னும் ஏகப்பட்ட இதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பருப்புல கவர்மெண்ட் இருந்து ஒரு பர்சனுக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மூலம் மும்பைல இருந்து தான் நம்ம வாங்குறோம். ஏன்னா அதுல கமிஷன் அப்பதான் பண்ண முடியும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகிட்ட நாம வாங்கினா கமிஷன் அதுலயும் அடிக்க முடியாதுன்னு மும்பை அப்புறம் அந்த மகாராஷ்டிரால இருந்து பருப்பை வந்து ஏற்றுமதி பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க தமிழ்நாடுக்கு. அந்த பருப்பு வகைகள் தான் ரேஷன் கார்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அந்த ரேஷன் பருப்புல கூட ஊழல் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 ரூபாயிலேருந்து 68 ரூபாய்க்குள்ள 70 ரூபாய்க்குள்ள தான் பருப்பு 1 கிலோன்னு வாங்கணும். அதுல அதாவது மத்திய அரசாங்கம் வந்து இந்த பருப்பு விலை அப்பப்போ ஏறுன்றதுனால நீங்களே விலை வந்து ஒரு விலை எப்போ ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்கன்றதை அதை மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விட்டுட்டாங்க. ஸோ இவங்க அதை யூஸ் பண்ணி 65 ரூபாய் இருந்தாலும் சரி, 68 ரூபாய் இருந்தாலும் சரி, 80 ரூபாய் பில் போட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 கிலோக்கு 10லேருந்து 12 ரூபாய் வரை ஊழல் 1 கிலோ. அப்போ நான் தமிழ்நாடு மொத்தம் ரேஷன் ஷாப்புக்கு எத்தனை டன்னு பருப்பு இம்போர்ட் பண்ணி அதுல ஊழல் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இதுவரை 75 வருஷமா நம்ம திமுக வந்து 75 வருஷமா நாங்க ரூல் பண்ணியிருக்கோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பெருமையா பேசிக்கிறாங்க. அந்த பெருமையா பேசுறதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழல். எங்க ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் அவரு நாம சொல்ல போனோம்னா அவர் வந்து குறிப்பிட்ட திமுகவோ அதிமுகவோ மினிஸ்டர்களை வந்து ஊழல் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு அவர் செக்கெல்லாம் பண்ணி பார்க்கல. தானா வந்து மாற்றுறாங்க. ஒவ்வொரு துறையில வந்து அவங்க கையெழுத்து போடும் போதா இருக்கட்டும், கான்ட்ராக்ட் பேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றா இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போது தான் அப்போ நாம இந்த மாதிரி இந்த ரேட்டில் தானே வாங்கணும்னு இருக்கு, ஏன் இந்த ரேட் கொடுக்குறீங்கன்னு பில்லை இன்வாய்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணும்போது இந்த ஊழல்கள்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வருது.
இதுதான் தாவேகா அரசு எப்படி ஊழல் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பிட்டு எந்த அமைச்சர் மேலயும் ஈவா வேலு இவரு ரோட் த கோஸ்ட் ரோடு போட்டு ஊழல் பண்ணியிருக்காரான்றது அவங்களாலாம் கண்டுபிடிக்கல. மறுபடியும் அந்த ரோடு கான்ட்ராக்ட் இவ்வளவு அமௌண்ட் சேங்ஷன் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்ல சேங்ஷன் ஆயிருக்கும் போது அப்பனா இந்த ஏரியாவில் இத்தனை கோடிக்கு ஒரு ரோடு போட்டிருப்போம். அப்ப இல்லைன்னா மறுபடியும் எதுக்கு டெண்டர் வருதுன்னு இன்ஃபெக்ஷன் பண்ணும்போது தான் அந்த அதிகாரிகள் பயந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னு வெட்ட வெளிச்சத்துல சொல்றாங்க. அப்பொழுதுதான் இதுக்கு முன்னாடி 75 வருஷமா நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம், எமர்ஜென்சியை பார்த்தவங்க முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படி பீத்தனவங்கெல்லாம் ஊழல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. இன்னும் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. அது முற்றிலும் ஆதாரமா நம்ம வச்சுட்டு நம்ம முன்னாடி காட்டணுன்றதுக்காக சிலதை பேர்களை வெளியே இன்னும் சொல்லாம இருக்காங்க. இன்னும் சில பேர் மிகப்பெரிய சீனியர்ஸ் அதிமுக திமுக இருக்கிற ஊழல் பண்ணியிருக்கவங்களாம் வெளிச்சத்துக்கு வரும். அந்த வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆதாரமா நம்ம ஆதார் இருந்தா ஃபுல்லா ஆதாரம் எடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யார் ஊழல் எவ்வளவு பண்ணியிருக்காங்க அந்த அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நம்ம எந்த ஆதாரம் இல்லாம வாய் வார்த்தை சொன்னா இன்னும் அதிமுக திமுக கோவப்படுவாங்கன்னு நினைச்சு அது சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க அரசாங்கம். வர நாட்களில மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதிங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். இதுல அதிமுக எதுக்கு இப்ப கொஞ்ச நாளா இந்த செல்லூர் ராஜு, அவர் செல்லூர் ராஜன் பேர் வச்சுக்கிறதோட செல்லாத ராஜு கீழ்த்தனமா பேசியிருக்காரு விஜய். ஏன் இவங்களுக்கெல்லாம் கோபம் வருதுன்னா, ஏன்னா அதிமுக திமுக இரண்டு கட்சியுமே மாறி மாறி இத்தனை வருஷமா தமிழ்நாடு ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் குத்தும் இல்லையா, திமுக அடுத்தது அதிமுகவுக்கு வருவாங்க. அதனால இப்பவே நம்ம விஜயை தாக்கி பேசணும், அவங்கள டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அதிமுக சில அமைச்சர்களும் விஜயை தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படியே விட்டுருந்துருந்தாமலாம் இப்படியே விட்டா இன்னும் நிறைய நம்ம பண்ண மோசடி எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்னு இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபேக் நியூஸ் அவங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி விங் திமுக ஐடி விங் இவங்க தாவேக அமைச்சர் இவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அங்க பட்டா போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க, இப்படின்னு ஃபேக்கான சோஷியல் மீடியாவில் ஐடி விங்க நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்தந்த அமைச்சர்கள் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடியா அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஊழல் பண்றதுக்காக இந்த ஆட்சி வர கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வராங்க. ஊழல் பண்றவங்கள அவங்க தோண்டி எடுக்கலாம் வெல்ல. அந்த ரெனியூல் அந்த ப்ராசஸ் இருக்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணும் போது அந்த ரேட் பார்க்கும் போதும் சரி, அந்த டிரான்சாக்ஷன் பார்க்கும் போதும் சரி, இல்லை அரசு வேலைகள் இருக்கிறவங்கள அந்த உண்மையை சொல்றதும் சரி, அந்த விதத்தில் தான் ஊழல் பண்றவங்களும் புரோக்கர்ன்றவங்களெல்லாம் வெளியே தூக்கி போடும் போது உண்மை எல்லாம் வெளியே வருது. இது எங்க இன்னும் அதிகமா நம்ம ஊழல் பண்ணவங்களாம் வெளியே கொண்டு வந்தா எங்க தாவேகா விஜய் சிஎம் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்து இருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் மிகப்பெரிய சர்ச்சை வெடிக்கும். அது உண்மை மட்டும்தான் வெளியே வரும். அது உண்மை தன்மை எல்லாம் ஆராய்ந்து யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றதை பெயர்கள் வெளியே சொல்லப்படும். அப்பொழுதுதான் உண்மையான முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆட்சி மற்றும் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி அவர்கள் இத்தனை வருஷமா எப்படி ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடு மக்கள் பணமெல்லாம் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு விட்ட வெளிச்சத்துக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. தமிழ்நாடு மக்கள் அதுவும் பார்க்க தான் போறாங்க. எது தீய சக்தி, எது தூய சக்தி, எப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பூமர் அங்கிள்கெல்லாம் உண்மையிலே சொல்லணும்னா பூமர் அங்கிளுக்கு தான். எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை, அதுதான் மக்களுக்கிட்ட நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லைங்கய்யா.
அதிமுக 2 கட்சி தான் இருந்தது. ஏதோ நம்ம சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சோம். அவரும் காலையில ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. அதனால அவரை நம்ப முடியலன்னு தாவேகா ஓட்டு போட்டு நம்மளுக்கு மாற்று அரசியல் வேணும்னு தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் மாற்று அரசியல் வேண்டும் தான் விஜய் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருக்கு நாம பக்கபலமா நிச்சிட்டு இருக்கோம், இனிமேலும் நிற்போம். அவருக்கா எது நடந்தாலும் அரசியல் வட்டாரத்தில் மட்டும்தான் காரணம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரணும்னா இந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.